ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தாங்க இது. ஒரு ஃப்ரெண்டை வந்து பாதியிலே நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்டு டேரெக்டாக வந்து கோயிலுக்கே வரேன்னு சொல்லிட்டா. வாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வாங்க வெல்கம். வயசாயிரும் அதுக்குள்ள. சமயபுரம் வந்துட்டோம். போயிட்டு 6 மாசம் ஆச்சு பத்தியா? கரெக்ட் கரெக்ட். இதுக்கு ஓடியே போயிடுச்சு. இப்படியே ஓடுறேன் லெஃப்ட் சைடு ஓடு. சமயபுரம் கோயில் வந்துட்டோம். கடை வீதியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். அன்னைக்கு போன அன்னைக்கே என் பொண்ணு வீடியோ பார்த்து சூப்பராக இருக்குல்ல. சுகர் கடை ஏன்னா இதுமா ஃப்ரீ டிக்கெட்டே ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கும்பல்லாம் இங்கே இல்லை இல்லை பாரு, நார்மலாக இருக்கு பாரு. அதுதான் நானாக எடுத்துக்கிறேன். அங்கே பார்த்தாலும் சொன்னேன் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது பாரு ஃப்ரீ டிக்கெட்டே. ஆமாம், அதனால ஃப்ரீ வரட்டும், ஃப்ரீயாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ தரிசனம் போகிற வழி வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இன்னும் எங்கள் தோழியை காணோம். தோழி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி வர வேண்டியது இருக்குது. அதுக்காக நானும் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாலை வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். கோபுரம்லாம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு வெயில் போகுது. கொஞ்சம் வானம் நல்லா இருக்கு. மாலை கொஞ்சம் நல்லா இருக்கு. எங்க இங்கிட்டு பாரு, சின்னது நல்லா இருக்கு, பெருசு கொஞ்சம் கலைக்கு போய் என் ஃப்ரெண்டு வந்து பூ வாங்குறாங்க. ஒரு வேண்டுதல் இருக்கு, உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கா? உன் பொண்ணுக்கு உனக்கு ஒரு வேண்டுதல். ஆமா, வண்டை இப்பதான் வரா. எதுக்கு இந்த மாதிரி சேராக இருக்கு? வெயிட் பண்ணுறதுக்கு. ஆடி வெள்ளி அப்போல்லாம் கும்பலாக இருக்கும் போது மக்கள் வெயிட் பண்ணுறதுக்காக அப்படி கட்டி விட்டுருக்காங்க. பொங்கல் உள்ள கியூவில் நிற்க வரும்போது பொங்கல் கொடுத்தாங்க, அதனால பொங்கல் சாப்பிட்றோம். சாமியை பார்த்துட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து புடவையெல்லாம் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தோழி வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டா. என்ன வாங்கியிருக்க? என்னடி இது? போண்டாவா? அப்பம், வடை, புளியோதரை, சக்கரை பொங்கல்.
இருந்தாலும் கோயிலில் சாப்பிட்றதே நல்லா இருக்கும். இந்த மேலே இருக்கிற சிலைகள்லாம் நல்லா அழகாக வரைஞ்சிருக்காங்க. புடவை ஏலம் விடுற இடம் இது. அது ஃபஸ்ட்டு ரேட்டு ஏலம் கேட்பாங்கல்ல, 390 இவங்க சொன்னாங்க. இப்போ 400 ஏலம். அப்படியே மஞ்சள் கலர், மஞ்சள், பச்சை, ரோஸு, ரெட்டு. முன்னாடியெல்லாம் அப்படி தானே நம்ம போயிட்டே இருப்போம், சுற்றிட்டே இருப்போம், நடக்கவே முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸ், சர்பத் என்ன வேணாலும் குடிக்கலாம். ஓன் சாய்ஸ் தான். இதில் 2 காலைல போனோம்னே கோபி லீவுனாரு செட்டியாருக்கு செத்த 10 மணிக்கு இட்லி ஆகிடுவோம். ஒரு மனசில் இல்லை 10 மணிக்கு இட்லி ஆகிடுவோம். சூப்பராக இருக்குல்ல சாமி ஃபோட்டோ. எவ்வளோ வளையல் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். நான் கிரீன் எடுத்தேன், நீ கிரீன் எடுத்துக்கோ. கோயிலில் வந்து நாங்கள் வளையல் வாங்கினோம். ராம்பால் உன்னோடது சித்ரா வாங்கி கொடுத்தா. சக்கத்தங்க ஜுவல்லரி. ஏதாவது சாப்பிட்றியா? போதுமா? போதும். சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பாய். கை என் ஃப்ரெண்டுக்கு கையை காணும்.